அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதில நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போறோம். அதில வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில வந்து என்ன பண்ணணும்னா 4, 7, 8 அதாவது ஒரு இன்ஹேல் பண்ணும்போது ஒரு 4 கவுண்ட்ல எடுத்துக்கணும். 7ங்கிறது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அப்படி 8ங்கிறத வந்து அப்படியே வந்து நம்ம எக்ஸேல் பண்ணுற மாரி இருக்கும். மூச்சு விடுற மாரி இருக்கும். சில பேர் இப்போ தான் வந்து புதுசா பார்க்குறேன், எனக்கு இன்ஹேல், எக்ஸேல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாரி இருந்தாங்கன்னா, ஹோல்டிங்கும் பண்ண தெரியல அப்படிங்கிற மாரி இருந்தா, நம்ம பேசிக்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த 4:7:8 வந்து நம்ம வந்து செய்யலாம். இப்போ முதல்ல வந்து நீங்க எந்த ஆசனால வேணாலும் உட்காரலாம். நான் வந்து வஜ்ராசனால உட்காந்துருக்கேன். சுகாசனா, பத்மாசனா, அர்த்த பத்மாசனா எதுல வேணாலும் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். முதுகு தண்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து நேரா வச்சுக்கணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு 3மே ஒரே நேர்கோட்டுல வந்து இருக்கணும். இப்போ இதுல வந்து ஒரு இன்ஹேல், எக்ஸேல் அதாவது மூச்சு இழுத்து மூச்சு விடுறது வந்து எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதுல வந்து கைகள் வந்து நம்ம சின்முத்திரையில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சின்முத்திரைனா ஆள்காட்டி விரலும், அதுக்கப்புறம் கட்டை விரலோட நுனியை வந்து சேர்த்து வைக்கிறோம். அப்படியே திருப்பிட்டு இப்படி வைக்கிறோம். முதுகு தண்டு நல்லா நேரம் வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கணும். நல்லா மூச்சு இழுக்கும் போது வயிறு வந்து வெளியில வரும். மூச்சு விடும் போது வயிறு வந்து நல்லா உள்ளே போகணும். இன்ஹேலோட எக்ஸேல் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பேசிக்காக இருக்கிறது. எனக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் யோகாங்கிறதுக்காக வந்து நான் இது வந்து சொல்கிறேன். அப்படியே மூச்சு விடலாம். இப்போ அப்படியே பண்ணும்போது சில பேருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வயிற்றுல கையை வச்சுட்டும் வந்து பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் பண்ணுறேன். மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா அப்படி வெளியில் வரும். மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ளே போகும். தளர்த்திக்கலாம். இப்படி தான் வந்து இன்ஹேல், எக்ஸேல் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஹோல்டிங்கோட வந்து சேர்த்து பண்ண போகிறோம். அதாவது இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூச்சு அடக்க போகிறோம். இப்போ வயிறு இப்படி பண்ணிட்டு மூச்சு இழுத்துட்டோன்னா வயிறு இப்படியே இருக்குன்னா அதுலேயே வந்து ஒரு 5 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வயிற்றை வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். இதுதான் இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தளர்த்திக்கலாம். இது வந்து இன்ஹேல், ஹோல்டு, எக்ஸேல். இப்போ அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம பண்ணலாம். அதாவது என்னன்னா இன்ஹேல் வந்து நாங்கள் மூச்சுக்கு வந்து எடுக்க போகிறோம். ஹோல்டு வந்து 7, எக்ஸேல் வந்து 8. அது எப்படி கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஹேல்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி அந்த 4 செகண்டுக்கு மூச்சு இழுக்க போகிறோம். ஹோல்டிங் வந்து 7 இது வந்து மனசுக்குள்ளேயே வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே வந்து எக்ஸேலும் வந்து பண்ணும்போது 8 கவுண்ட்டுக்கு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஹேலோட எக்ஸேல் லென்த்தியாக போகும்ல அதுதான் 4 இருந்துச்சுன்னா அப்படியே டபுள் மடங்கு 8 மூச்சு அளவுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து விட போகிறோம். இதுதான் 4:7:8 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதுகுத்தை நல்லா நேராக வச்சுக்கலாம். இன்ஹேல் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடல. இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். இப்போ நான் சொல்லலை, நம்ம அப்படியே வந்து பண்ணோம். இன்னும் ஒரு 2 செட் பண்ணிடலாம்.
தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சி சிறியவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் வந்து இந்த பயிற்சி எடுத்துகிட்டு தான் பண்ணணும். எப்படின்னா நம்ம அந்த இன்ஹேல் எக்ஸேல் ஃபஸ்ட்டு நல்லா நிறைய டைம் வந்து செஞ்சுட்டு ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதேமாதிரி அது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்டிங்கும் பழகணும். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல் இதையும் நிறைய ஒரு 5 முறையெல்லாம் செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 4:7:8 வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது. 4:4:4 அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 4:7:8 இது மாதிரி நிறையவே வந்து இருக்குது. நிறைய வேரியேஷன் வந்து நம்ம அப்படியே பண்ணிகிட்டே போகலாம். இப்போது இதில் வந்து இந்த பயிற்சியை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.